ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேண்ட் ஹூக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளவர் ஷேப் காயின் பர்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீடில் 3 mm எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் யான் ஃபஸ்ட்டு வந்து செயின் 6 போட்டுக்கணும். ஸ்லிப் நாட் செயின் 6. சிக்ஸ் போட்டப்புறம் செயின் 1ல் ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட்டு செயின் 1 இந்த ரவுண்டில் 15 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். டைட்டாக போட்டுக்கோங்க. ஃபிஃப்டீன் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் வந்து இந்த செயினோட ஸ்டார்டிங் செயினில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுலேயே சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 4 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயினோட இந்த ஃப்ரண்ட் லூப், ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், பேசிக் வீடியோஸில் இது ஃப்ரண்ட் லூப், இது பேக் லூப். ஸோ இதோட ஃப்ரண்ட் லூப்பில் அப்படி விட்டு சிங்கிள் க்ரோஷே 3 4 செயின். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயின் 4 ஃப்ரண்ட் லூப்பில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி இந்த ரிங் ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கணும். நமக்கு இப்போது இந்த இதில் 13 கிடைக்கும். 13 போட்டுடணும் இந்த மாதிரி. இப்போது ஸ்டார்டிங் செயினில் ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம இப்போ இந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ரவுண்டில் ஏதாவது ஒரு இதில் பேக் லூப் எடுத்துக்கோங்க. பேக் லூப்பில் அனதர் கலர் யானை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு இன்னொரு டைமும் ஸ்ட்ராங்காக இருக்கனால ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் 3 1 2 3. ஸோ அதே மாதிரி இங்கேயும் செயின் 1 2 3 தேர்டு செயினில் போட்டுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அதே மாதிரி செயின் 3 1 2 3 போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே 1 2 3. அடுத்த இதில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 1 2 3 போட்டு 1 2 3 தேர்டில் சிங்கிள் க்ரோஷே. ஸோ அதே மாதிரி இந்த இது ஃபுல்லாக இந்த ரிங் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு செயின் 7 1 2 3 4 5 6 7.
7ல நமக்கு இப்போ இந்த பேக் ஆஃப் த செயின் இருக்கு இல்லையா? ஸோ இதில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இதில் இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கணும். ஸோ 7லேயும் அதே மாதிரி தான் பேக் ஆஃப் த செயினில் விட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பேக் செயினில் விட்டு ஸோ இப்போ நம்ம 7 செயின்ஸ்லேயும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா? அதுக்குள்ளாரே இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 திரும்ப yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு 2 திரும்ப yarn over பண்ணி நெக்ஸ்ட் 2 தேர்ட் yarn over பண்ணி நெக்ஸ்ட் 2 4 6 7 8 ஸோ நமக்கு இப்போது 8 டைம்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் இந்த பேக்கில் ஒர்க் பண்ண போகிறோம் ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இதோட பேக்கில் விட்டு நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் இதில் விட்டு இப்படி எடுத்துக்கிட்டு yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு 2 yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு 2 ஸோ நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் பண்ணிக்கணும். ஸோ 8 அதான் 8 சிங்கிள் க்ரோஷே வர மாதிரி 4 டைம்ஸ் பண்ணிக்கணும். நம்ம 2 டைம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 டைம்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம 5 போட்டிருக்கோம். 1 2 3 4 5 அது இந்த இதை விட்டுட்டு இது 4 போடணும். ஸ்டார்டிங் வந்து 7 செயின் பண்ணுவோம். அதில் வந்து 8 போட்டிருக்கோம். ஸோ இது இல்லாமல் 1 2 3 4 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு நம்ம இருக்கு இல்லையா? இதோட பேக் லூப்பை விட்டுட்டு இந்த பேக் லூப்பில் இருந்து yarn எடுத்துக்க போகிறோம். இந்த பேக் லூப்பில் விட்டு yarn அதே மாதிரி தான். இப்போது 1 2 3 4 5 6 7 ஸோ 7 போட்டுக்கணும். அடுத்தது அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் இதில் இப்படி விட்டு yarn எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்லிப் நாட் நெக்ஸ்ட் இதுலேருந்து அதே மாதிரி தான் அடுத்த இதில் இப்படி விட்டு ஸ்லிப் நாட் ஃபுல்லாக இந்த செயின் ஃபுல்லாக அப்படி தான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார விட்டு ஸ்லிப் நாட் நமக்கு இப்படி பெட்டல் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின் 7 1 2 3 4 5 6 7
திரும்ப நம்ம 8 பெட்டல்ஸ் போட்டுக்கணும். பேக்கில் வந்து 8 பெட்டல்ஸ் வர மாதிரி ஃபுல்லாக 8 பெட்டல்ஸ் போட்டுக்கணும் இதே மாதிரி. இப்போ நம்ம 8 பெட்டல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். நமக்கு போட்டதுக்கப்புறம் இப்படி தான் கிடைக்கும். 8 நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இந்த மாதிரி அவுட்டர் லேயர் இதுக்கு போட போகிறோம். 8 பெட்டல்ஸ்க்கும் அதே மாதிரி அவுட்டர் லேயர் போட போகிறோம். அதுக்கு நான் வேறு கலர் யானில் எந்த பெட்டல்ஸ்னாலும் அந்த நம்ம லூப் போட்டோம் இல்லைங்களா, அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் எடுத்துகிட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு அந்த ஸ்பேஸ்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் 2. நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கணும், அதான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரி தான் செயின் 2 நெக்ஸ்ட்டு செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் அதே மாதிரி பண்ணி ஆல் ஓவர் த பெட்டல் அதே மாதிரி ஃபுல்லாக 8 பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிக்கணும். செயின் 2 போட்டுக்கிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் பெட்டல்ஸ்குள்ளார விடும்போது. ஸோ கரெக்டாக பார்த்து எல்லா பெட்டல்ஸ்லேயும் இதே மாதிரி 2 செயின்ஸு ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் 8 பெட்டல்ஸ்க்கும் இதே மாதிரி தான் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பெட்டல் போடும்போது அடுத்ததுலேயும் அதே மாதிரி தான் அந்த லூப்பில் விட்டு எடுத்து ஸ்லிப் நாட் போட்டு நெக்ஸ்ட்டு செயின் 2 போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸ்க்குமே போடணும். இப்போ நம்ம 8 பெட்டல்ஸ்க்கும் அந்த இது போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து யானை கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீடில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பெட்டல்ஸ் ஒன்றும் கரெக்டாக கரெக்டாக அந்த ஒரு பெட்டல் மேலே இன்னொரு பெட்டல் வந்து பைண்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீடில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 இதையும் கரெக்டாக வச்சு நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் எல்லா பெட்டலையும் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சப்பறம் நமக்கு இப்படி இந்த மாதிரி கிடைக்கும் ஃபுல் பெட்டலாக. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அது இப்போ போட போகிறோம். அதுக்கு இங்கேருந்து கீழேருந்து பாட்டம்லேருந்து தேர்ட் செயின் இல்லை 4th செயினில் வந்து எடுத்துக்கோங்க. பாட்டம்லேருந்து 4th செயினில் இன்சர்ட் பண்ண போகிறோம் யானை. நீட்டில் அந்த இதுக்குள்ளார விட்டுக்கோங்க. லூப்குள்ளார விட்டுட்டு யான் எடுத்து நெக்ஸ்ட் லூப்குள்ளார இந்த மாதிரி தான் விடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணது முன்னாடி தெரியாமல் இருக்கும். எடுத்து சிங்கிள் க்ரோஷே.
இப்போ பாருங்கள், முன்னாடி தெரியல, இதே மாதிரி தான் எல்லா பட்டன்லையும் ஜாயின் பண்ணிக்கணும். சிங்கிள் க்ரோஷே போட்டப்புறம் அதே லைனில், அதாவது இப்போ நம்ம பாட்டம்லேருந்து ஃபோர்த்து செயினில் தான் இது பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பட்டன்லையும் அதே செயினில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷே கனெக்ட் பண்ணி எல்லாத்துலேயுமே சிங்கிள் க்ரோஷே பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே, எல்லா பட்டன்லேயுமே ஃபோர்த்து செயினில் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே ஃபோர்த்து செயின்லேயே சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணுறதும் ஃபோர்த்து செயினில் அதே மாதிரி விட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே போட்டு, இது ஃபஸ்ட் லைன், நம்ம 2 லைன்ஸ் போட போகிறோம். இது வந்து ஃபஸ்ட் லைன். இது ஃபஸ்ட் லைனும் அதே ஃபஸ்ட் லைன் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிப் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முன்னாடியே என்னோடய ஹேண்ட்பேக் வீடியோலையும் இதே மாதிரி தான் ஜிப் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜிப் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க.